Okay friends, welcome back to ReadnSpeak English channel. இன்னைக்கு நாம பார்க்க போகிற டாபிக் anagrams with real-time sentences. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இன்டர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சேரும். ப்ளீஸ் யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் ஆடியோ குவாலிட்டி. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் மோட்டிவேஷனல் ஸ்டேட்மெண்ட். Find your own way to run and win in your own way. Find your own way to run and win in your own way. ஓடுவது என்று முடிவெடுத்த பின் நடப்பதில் பயனில்லை. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த அனகிராம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அனகிராம்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த வார்த்தையில் இருக்க லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி இன்னொரு வார்த்தை க்ரியேட் பண்ணுறது, அதான் அனகிராம். இப்போ எக்ஸ்பெக்ட்னா இஎக்ஸ்பிஇசிடி, அதான் எக்ஸ்பெக்டை. அதுலேருந்து இன்னொரு வார்த்தை நம்ம க்ரியேட் பண்ண முடியும் அதே லெட்டர்ஸை ஒரு தடவை யூஸ் பண்ணி. அது வந்து இஎக்ஸ்சிஇபிடி அப்படி சொல்லலாம். எக்ஸ்பெக்ட், எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வார்த்தைகள் இதுலேருந்து கிடைக்கிது நம்மளுக்கு. ஸோ இதுதான் வந்து அனகிராம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த ரெண்டு வார்த்தையும் ஒரே சென்டென்ஸில் வர மாதிரி ஒரு சென்டென்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி பாருங்கள். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணி பாருங்கள். ரெண்டு வார்த்தையும் ஒரே சென்டென்ஸில் வர மாதிரி ஒரு சென்டென்ஸ் சும்மா யோசித்து பாருங்கள். So once you have done it, once you are ready, you can go to the answer. So in the sentence என்னன்னா, expect everything except what you ever expect. கொஞ்சம் ஒரு வித்தியாசமான சென்டென்ஸ் தான். ரெண்டுமே அதில் வரணுன்றதுக்காக, எக்ஸ்பெக்ட் அண்ட் எக்ஸப்ட் ரெண்டுமே ஒரு சென்டென்ஸில் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்பெக்ட் எவ்ரிதிங் எல்லாத்தையுமே எதிர்பாருங்க. எக்ஸப்ட் எதை தவிர வாட் யூ எவர் எக்ஸ்பெக்ட், நீங்கள் எதிர்பார்க்கிறத தவிர மற்றதெல்லாம் எதிர்பாருங்க. அப்படி தான் அர்த்தம். என்ன அர்த்தம்னா எதிர்பார்க்காத எதிர்பாருங்கன்னு அர்த்தம். எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லியிருக்கலாம். ஸோ எக்ஸ்பெக்ட் எவ்ரிதிங் எக்ஸப்ட் வாட் யூ எவர் எக்ஸ்பெக்ட். நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அதை எதிர்பார்க்காதீங்க. அப்போ தான் அர்த்தம் எதிர்பார்க்காதே எதிர்பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம சென்டென்ஸ் க்ரியேஷன், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்சுவலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஓகே, ஸோ எக்ஸ்பெக்ட் அண்ட் எக்ஸப்ட் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ், எக்ஸ்பெக்ட் எவ்ரிதிங் எக்ஸப்ட் வாட் யூ எவர் எக்ஸ்பெக்ட். ஓகே, அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா ஃபீஸ்ட், எஃப்இஏஎஸ்டிஎஸ், ஃபீஸ்ட்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் அனகிராமாக மாற்றுறீங்கன்னா அதுலேருந்து ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கணும்னா சேஃபஸ்ட்டு சொல்லலாம், எஸ்ஏஎஃப்இஎஸ்டி. ஸோ ஃபீஸ்டில் வர வார்த்தைகள் எடுத்து இன்னொரு வார்த்தை க்ரியேட் பண்ணுறது. ஓகே, ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணி பாருங்கள். ரெண்டு வார்த்தையும் ஒரே சென்டென்ஸில் வர மாதிரி யூ ட்ரை டு ஃபார்ம் ஏ சென்டென்ஸ். Once you are ready, you can go to the answer. ஓகே, இது நான் க்ரியேட் பண்ணியிருக்க சென்டென்ஸ் என்னன்னா, attending too many feasts is not the safest option for your health. தட் ஃபீஸ்ட்னால் உங்களுக்கு விருந்துன்னு அர்த்தம். அடிக்கடி விருந்து அட்டன் பண்ணினே இருந்தால் அது வந்து நம்ம உடல் நலத்திற்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு செயலாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறோம். attending too many feasts is not the safest option for your health. ஸோ ஃபீஸ்ட்ஸ் அண்ட் சேஃபஸ்ட் ரெண்டும் வர மாதிரி ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஃபில்லர், எஃப்ஐஎல்எல்இஆர், அதுக்கு ஒரு வார்த்தை என்னன்னா ரீஃபில், ஆர்இஎஃப்ஐஎல்எல் போடலாம், ஆர்இஎஃப்ஐஎல்எல். ஸோ ஃபில்லர்னால் ரீஃபில். ஸோ ரெண்டும் வர மாதிரி ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணுறது வந்து ஈஸி தான். ஸோ பாஸ் த வீடியோ, ட்ரை டு ஃபார்ம் த சென்டென்ஸ் அண்ட் ஒன்ஸ் யூ ஆர் ரெடி யூ கேன் ப்ரொசீட் டு த ஆன்சர். Use the filler to refill the ink pen. So use the filler to refill the ink pen. ஸோ இது ரொம்ப சிம்பிள். இது நான் ஃபில்லர், ரீஃபில் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற சொற்றொடர்கள் தான். அதனால் ஈஸியாக நீங்கள் ஃபார்ம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஃப்ரெண்டு, எஃப்ஆர்ஐஇஎன்டி. இதுக்கு வந்து அனகிராம்னு பார்த்தா ஃபைண்டர் சொல்லலாம், எஃப்ஐஎன்டிஇஆர். ஃப்ரெண்டை வந்துட்டு ஃபைண்டர்னு நம்ம மாற்ற முடியும். ஓகே, இந்த ரெண்டு வார்த்தை வர மாதிரி ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு. ஸோ ஒன்ஸ் யூ ஆர் ரெடி யூ கேன் see the answer. A true friend is always the good finder of your success. ஒரு நல்ல நண்பன், உண்மையான நண்பன் யாருன்னா உங்களுக்கான வெற்றியை கண்டுபிடித்து கொடுப்பவராக இருப்பவரே ஒரு உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்தில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரூ ஃப்ரெண்ட் இஸ் ஆல்வேஸ் த குட் ஃபைண்டர் ஆஃப் யுவர் சக்ஸஸ்.
ஸோ ஃப்ரெண்ட் அண்ட் ஃபைண்டர் ரெண்டுமே ஒரே சென்டென்ஸில் வரணுன்றதுக்காக இந்த சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் அக்ரீஸ், GREAC கிரீஸ், agrees AGREES. So pause the video, try to form a sentence with both the words in the sentence, the same sentence. Once you are ready, you can proceed to the answer. He agrees not to grease the palm of anyone to succeed. He agrees not to grease the palm of anyone to succeed. The grease the palm என்றது ஒரு idiom actually, ஒரு idiomatic phrase அது. grease the palmனா என்ன அர்த்தம்னா யாருக்கும் நீங்கள் பணம் கொடுத்து காரியத்தை சாதிப்பது, அந்த மாதிரி அர்த்தத்தில் அது வரும். ஸோ he agrees not to grease the palm of anyone to succeed. அவர் வெற்றி பெறத்துக்கு யாருக்கிட்டையும் பணம் கொடுத்து அவர் வந்துட்டு பணம் கொடுக்க மாட்டார் அப்படின்றத அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற அர்த்தத்தில் அது வருது. ஸோ he agrees not to grease the palm of anyone to succeed. சைலண்ட், அதோட அனகிராம் வந்து லிசன் சொல்லலாம், SILENT. இது LISTEN லிசன். ஓகே, ஸோ இதோட சென்டென்ஸ் ஃபார்மேஷனை நீங்கள் முடிச்சுட்டு அஃப்கோர்ஸ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அதை சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு யூ கேன் ப்ரொசீட் டு த ஆன்சர் வென் எவர் யூ ஆர் ரெடி. இது ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ் தான். பி சைலண்ட் ஸோ தட் யூ கேன் லிசன் டு மீ. அமைதியாக இருங்க, அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்க முடியும், உங்களால் கேட்க முடியும். பி சைலண்ட் ஸோ தட் யூ கேன் லிசன் டு மீ. ஸோ சைலண்ட் அண்ட் லிசன் ரெண்டும் ஒரே சென்டென்ஸில் வர மாதிரி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான அனகிராம்ஸ் வந்து யூ கேன் ஃபைண்ட் நியூ ஒகாபுலரிஸ். இது ரொம்ப சிம்பிள் அனகிராம்ஸ் தான் கொடுத்துருக்கு. மேபி இன் ஃபியூச்சர் ஐ வில் கிவ் மோர் காம்ப்ளெக்ஸ் அனகிராம்ஸ். ஸோ இந்த அனகிராம்ஸ் வச்சு நீங்கள் ஒகாபுலரி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ மெனி திங்ஸ் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ அ ஃபீலர் ஆஃப் திஸ் அனகிராம்ஸ். ஏற்கனவே நான் கிராஸ்வேர்டு யூஸ் பண்ணி ஒரு அனகிராம் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து அனகிராம்ஸை வந்துட்டு ஒரே சென்டென்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னிக். ஓகே, ஸோ கீப் ட்ரையிங், கீப் ரீடிங் அண்ட் அஃப்கோர்ஸ் கீப் ஸ்பீக்கிங் ஃப்ளூயன்ட்லி. Okay, fine. So if you like this video, like, share, comment, subscribe, click the bell icon and support me, motivate me, encourage me for all my efforts. Till we meet again, take care, bye bye. Thank you.